இப்படி சொல்கிறேன். இயேசு எதற்காக வந்தார்? கல்வாரி சிலுவையில் ஏன் பாடுபட்டு மரிச்சார்னா, வெறும் நம்மளை பாவத்திலேருந்து ரட்சித்து பரலோகம் கொண்டு போகும்படி மட்டுமல்ல, நம்மளை திரும்ப ஒரு ராஜாவை போல் ஆக்கும்படி. திரும்ப ராஜாவை போல், ராஜா ராணிகளாக ஆக்கும்படி, ராஜாக்களாக ராணிகளாக ஆக்கும்படி. இப்படின்னு பேசினா நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க? பாரு, பெருமை, அவனுக்கு மேட்டுமை. ஆக்சுவலாக நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, கடவுள் என்ன கேட்டிருந்தார்னா, நான் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே பாவம் மன்னிப்பே போதும், ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போய் சேர்ந்தா போதும், ஆண்டவர் தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருந்தால் கூட போதும், அதுக்கு மேலே எனக்கு ஒன்று தேவை. அது கொடுத்தாலே நான் நித்தியமாக உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, அதுக்கே எனக்கு தகுதி இல்லை, நான் நரகம் போய் சேர வேண்டியவன், என்னை பரலோகம் கொண்டு போயிட்டு இருந்தால் போதும் ஆண்டவர், வேறு ஒன்றும் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் என்னை கேட்கல. அவர் நம்மளை கேட்டால் திட்டமிடுறாரு. நல்ல வேளை கேட்கல. அவர் எப்படி திட்டமிட்டார்னா, அவர் பிளான் என்ன? அவரை போல ராஜாக்களை உண்டாக்கணும், இந்த ராஜாக்கள் மூலமாக பூமி ஆளணும். அதுதான் அவர் பிளான். இப்போ மனுஷன் பாவம் செஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துறதுனால, சரி பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலை, பிளான் பிக்கு போயிடலான்னு போவாரா தேவன்? அவர்கிட்ட எப்போவுமே ஒரு பிளான் தான். ஏன்னா அவர் பிளானை யாரும் அந்த மாதிரிலாம் இது பண்ண முடியாது, கெடுக்க முடியாது. அது கெடுக்க இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவார் அவர். அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? இயேசு இழந்ததை திரும்ப நமக்கு கொடுக்குறார். பாவ மன்னிப்பு, பரலோகம் போய் சேர்றது ரொம்ப பெரிய விஷயங்க. அதை யோசிக்கிறப்பெல்லாம் நான் மகிழுகிறேன். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு ஈவு. மன்னிப்புன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். யாருங்க என் பாவங்களை மன்னிக்க முடியும்? கடவுள் ஒருத்தர் தான் மன்னிக்க முடியும். யார் என்ன நித்தியமாக அவரோட வாழ வைக்க முடியும்? அவர் ஒருத்தர் தாங்க. அப்போ இது ரொம்ப பெரிய பாக்கியம். அதை நான் எந்த விதத்துலையும் மட்டப்படுத்தலை. ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்கிறார்ல, என் நினைவுகள் உம் நினைவுகள் அல்ல. அவருடைய பிளான் அதை காட்டிலும் பெருசு. உண்மையிலே அதுதான் செஞ்சாரா இயேசு? அவர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரிச்சு உண்மையிலே நமக்கு இப்படிப்பட்ட இழந்ததை திரும்ப நமக்கு இந்த ஒரு ஆளையை திரும்ப கொண்டு கொடுக்குறாரா? இது நடக்குதா? இது பைபிள் போதிக்குதா? காண்பிக்கிற வசனங்கள் பாருங்க. எபேசியர் 2:4-7. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். எபேசியர் 2:4-7. தேவனோ, நாம் கேடுகிட்ட நிலையில் இருந்தோம், ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்ன பண்ணாராம்? 5ஆம் வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆஹா, நான் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே இதோட போதும், நிறுத்திக்கும், எனக்கு இதுக்கு மேலே தேவையில்லை ஆண்டவரே. அவர் என்ன சொல்கிறாரு? தொடர்ந்து